ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி மச்சான். ஹலோ, சொல்லுங்க மாப்ள. என்ன மச்சான், எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. ஆமா மச்சான், தங்கச்சிக்கு சடங்கு நடந்துட்டு இருக்கு. அப்படியா? சரி, நான் கண்மணி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுக்குறீங்களா? இதோ கூப்பிடுறேன் மாப்ள. தங்கச்சி, மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? கொஞ்சம் பேசுறியா? நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, நான் அப்புறம் பேசுறேன். மாப்பிள்ள, தங்கச்சிக்கு நலங்கு வச்சிட்டு இருக்காங்க, அதனால பேச முடியலையா, அதனால அப்புறம் பேசணும்னு சொன்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூப்பிடுறேன். சரி மச்சான், நான் கூப்பிடுறேன். சரிங்க மாப்பிள்ள. ஐயா, நம்ம கண்மணி அம்மாவோட கல்யாணத்தை பத்தி தான் ஊரே பெருமையா பேசுது. திருவிழா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்கய்யா, ரொம்ப பெருமையா இருக்கீங்கய்யா. அது நம்ம கையில என்னப்பா இருக்கு? தெய்வத்தோட அருள் அவன் இருந்து நடத்தி வைக்கிறான். ஒரு தகப்பனுக்கு தான் பொண்ணோட கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைக்கிறத விட வேற என்னையா சந்தோஷம் இருக்கு? மங்களூர் எக்ஸ்பிரஸ். அந்த காளிங்கர் ஐயர் யாரு, இவ்ளோ பெரிய ஆளுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அவரோட பொண்ணு கண்மணிக்கு தான் கல்யாணம். அவளும் நானும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். கல்யாணத்துக்கு வரலன்னா அவ கோச்சுப்பா. அதுக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்படியோங்க, நம்ம எல்லாரும் ஒரே கல்யாணத்துக்காக தான் போயிட்டு இருக்கோம். சார், நம்ம ஒன்னா டிராவல் பண்றது மட்டும் இல்ல, ஒரே இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்பயாச்சும் உம்முன்னு இல்லாம சும்மா ஜம்முன்னு ஜாலியா சிரிச்சு வாங்க. கையில சாப்பாடு இருக்கு. மூர்த்தி, இவங்க ஆதிரை. ஆதிரை இவங்க அண்ணன் மூர்த்தி. வணக்கம் பிரபு. வணக்கம். மூர்த்தி உட்காருங்க. எங்க கேட்டரிங் கம்பெனியோட மெயின் பில்லரே மூர்த்தி தான். என்ன மூர்த்தி, இவங்களும் நாம போற கல்யாணத்துக்காக தான் வராங்க. அப்படியா? ஆமா ஆமா, ஆனா நாங்க கல்யாணத்துக்கு விருந்தாளியா போறோம், நீங்க சமைக்கிறதுக்கு போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். என்னங்க, உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலனா அவங்களை இப்படிதான் கடைசி வரைக்கும் ஹர்ட் பண்ணிட்டே இருப்பீங்களா? இல்ல அதுர, நான் சீரியஸாலாம் சொல்லல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேசாம இருங்க. என் கையல், காளிங்கராயர் வீட்டு கல்யாணத்துக்கு கேட்டரிங் பண்ண போறீங்கன்னா நீங்க தான் சென்னையிலேயே பெரிய கேட்டரிங் குரூப்பா இருப்பீங்க போல இருக்கே. ஐயோ, உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, நீங்க சொல்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சாதாரண. ஆமா, கையிலுக்கு அது என் தங்கச்சி கையிலுக்கு தன்னடக்கம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா எனக்கு அப்படி இல்ல. ஏன்னா நான் எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம உள்ளது உள்ளபடி பளிச்சுன்னு சொல்லிடுவேன். உண்மையை பேசுறதுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீங்க எப்படி உண்மையை கண்டுபிடிச்சீங்கன்னே தெரியலையே. அதுவும் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. நாங்க தான் சென்னையிலேயே பெரிய கேட்டரிங் வச்சிருக்கோம். எங்க கிட்ட 500 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. மூர்த்தி, அட என்ன கையால் உண்மையை கூட சொல்ல விட மாட்டேங்கிற. என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? சில விஷயத்தெல்லாம் ஓப்பனா சொல்லலனா சில பேருக்கு தெரியாம போயிடும். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தான் கரெக்ட் தான். இப்ப கூட இந்த காளிங்கராயர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க ஒத்துக்கவே இல்ல. அவன் தான் அப்படின்னா நீங்களுமா? கண்டுக்காத கம்முன்று. ஏன் ஒத்துக்க வேணாம் நீங்க? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? எங்களுக்கு இருக்கிற ஆர்டரையே செஞ்சு கொடுத்து சமாளிக்க முடியல. அதனால காளிங்கராயர்கிட்ட சாரிங்கய்யா, எங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா காளிங்கராயரே எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோன் காலை உங்க எல்லாரோட காலா நினைச்சு கேக்குறேன். நீங்க தான் எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து சமைச்சு கொடுத்து பெருமைப்படுத்தணும். இந்த கரகாட்டக்காரன் படத்துல கனகாவோட அப்பா கூப்பிடுற மாதிரியே அழுதுகிட்டே கேட்டாரு. அதுக்கப்புறம் மறுக்க முடியுமா? எங்களுக்கும் மனசு கேட்கல, அதான் சம்மதிச்சு கிளம்பிட்டோம். பில்டப் பண்ணி போய் சொல்றதுல எழில் மாமா மூர்த்தியை விட ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. நல்ல வேளைங்க, நல்ல வேளை நீங்க சம்மதிச்சீங்க. இல்லனா காளிங்கராயர் ஐயாவுக்கு இது ஒரு பெரிய மனக்குறையா இருந்திருக்கும்ல. ஆமா ஆமா, இப்ப சொன்னீங்களே இது பேச்சு. ஆனா நாங்களும் என்னதான் பண்ணுவோம்? பெரிய மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்துல இருந்து தொழிலதிபர் வீட்டு கல்யாணம் வரைக்கும் நாங்க தான் சமைச்சு கொடுக்குறோம். நாங்க தான் சமைச்சு கொடுக்கணும், எங்களை போட்டு நச்சரிக்கிறாங்க. எங்க சமையல்காரங்கன்னு கேவலமா நினைச்சீங்களே, பாத்தீங்களா? இவங்க சாதாரண சமையல்காரங்க இல்ல, விஐபிக்கே சமைக்கிறவங்க. ஆமா சார்,
பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை புக் பண்ணி தரேன்னு சொல்லி நீங்க கூட கமிஷன் வாங்கிக்கலாம். நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். என்ன மாப்ள? ஆமா ஓகே ஓகே. ஹலோ, யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த கமிஷனு லஞ்சம்னு பேசுற வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், மத்தவங்களையும் என் பணத்துக்கு நான் ஆசைப்பட விட மாட்டேன். அண்ணா பிரபுண்ண தப்பா எடுத்துக்காதீங்க. மூர்த்தி அப்படி சொல்லல, சும்மா தமாஷ்க்கு கேஷுவலா தான் சொன்னாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ கையல், நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. சும்மா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? கையல் அன்பு, ஏய் ஆதிரை, இதுதான் என் தம்பி அன்பு, போலீஸா இருக்கான். ஓ, போலீஸ்ன்னு சொல்றீங்க. இவர் உங்க கூட கேட்டரிங்க்கு வராரா? இல்ல எங்க கூட வரல, கோயம்புத்தூர்ல அவனோட ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்கு, அவன் அதுக்காக தான் வரான். ஓ சரி சரி. மங்களூர் வரை செல்லும் மங்களூர் எக்ஸ்பிரஸ் நடைமேடை ஒன்னில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக உள்ளது. அங்க பாரு, சீக்கிரம் வா. ட்ரெயின்ல வர்றது சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. அங்க இருக்கண்ணி, அங்க பாரு, நம்ம சீட் இருக்கண்ணே. அதுல சாப்பிட வேணுமா உனக்கு? 31 32 பாரு. கொண்டு போறாங்க. ஏன்பா என்ன 31 32 சீட் நம்பர் எங்க? ஓ 31 32. அது எங்களுக்கு தெரியாது, நீயே போய் தேடி பாரு. ஏங்க வாங்க. சார் சார் சார், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. அந்த ஓ பக்கம். அங்க இருக்கா? ஆளை பாரு, முழிக்கிற முடி. நாங்களே தட்டு தடுமாறி வரோம். சரி இங்கதான் இருக்கு. 31 32 இங்கதான். அப்பா. அப்பா, ரொம்ப பெயினா இருக்கு. ஐயோ தூங்குறாரு. ஏங்க ஏங்க என்னங்க இப்பவே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துங்கம்மா. கை குழந்தை தோத்துது இவரை கூட்டிட்டு வந்தாக்க. என்ன பண்ற? இருங்க சொல்றேன். இந்தாங்க டவுன் பஸ்ஸோட மெட்ராஸ் மிக்சர். நல்லா கழுக்கு முறுக்குன்னு ஒண்ணு ஒண்ணா எடுத்து தின்னுகிட்டே வேடிக்கை பார்த்துட்டு வரணும். தூங்கப்படாது சொல்லிவிட்டாமா. முடியல, நீ இந்த மிக்சர் பாக்கெட் ஓபன் பண்ணி கொடு. இந்தாங்க, இந்த பாருங்க, ஒண்ணு ஒண்ணா எடுத்து திங்கணும்.